ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப அருமையான சிம்பிளான ரெசிபி பருப்பு சாதம் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMote மொபைல் ஆப். இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு சாதத்தை நான் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் குக்கர் எடுத்திருக்கேன். நான் இப்போ டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எந்த டம்ளரில் அளந்திருக்கீங்களோ அதே டம்ளருக்கு அரை டம்ளருக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. சிறு பருப்புலாம் நல்லா இருக்காது, துவரம் பருப்பு தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். 4 தடவை போதுமானதாக இருக்கும். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 4 பல் பூடு தொலி உரித்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஜீரகம் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் விருப்பப்பட்டால் நீங்கள் 2 போட்டுக்கலாம். பட் நான் சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாதத்துக்கு தேவையான உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசியை அளந்தோமோ அதே கப்பை வச்சு மெஷர் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றணும். 1க்கு 2 ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம். ஸோ 1க்கு 2 பங்கு தண்ணி வைக்கணும். மொத்தம் நம்ம 1.5 கப்பு பருப்பும் அரிசியும் சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ 3 கப் தண்ணி வைக்கணும். நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் ஆவி போனதும் திறந்துட்டு நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன் நான். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி. இதோட நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா போட்டு செய்கிற அந்த உருளைக்கிழங்கும் இந்த பருப்பு சாதமும் அடிச்சுக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வேறு சாப்பாடு யோசிக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதோட காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.